everyone. I am Dr. Hemalata, practicing in Madurai. I did my UG undergraduate as well as postgraduate from Madurai Medical College, and I worked in a corporate hospital for nearly 15 years and have started my new hospital, Hema Medical Center, running in KK Nagar, Madurai. I am today very glad to talk in front of you. So the primary problem in gynecology nowadays has bloomed into an epidemic like disease. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்றாக வருகிறது குழந்தையின்மைங்கிற பிரச்சனை. ஸோ ஒரு முதல்ல ஆர்டினரியாக ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆனவங்க இப்போல்லாம் கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்சி எதிர்பார்க்குறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. இது ஏன் இப்படி ஆச்சு? குழந்தை பருவம் அடைந்து ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கிற பொண்ணு ரெகுலராக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கிற பொண்ணு நார்மலாக அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணுங்களுக்கு அந்த காலத்தில் ஈஸியாக கன்சீவ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் கன்சீவ் ஆகிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க. முதல்ல டெலிவரி நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியன் டெலிவரியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா கன்சீவ் ஆகிறதே நார்மலாக கன்சீவ் ஆகிருக்காங்களா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிருக்காங்களா, இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்விகளாக இருக்குது. இது ஏன்? ஃபர்ஸ்ட் பேசிக்காக இந்த ப்ராப்ளம் ஆரம்பித்தது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், நம்மளுடைய வாழும் கலை என்னென்னா முதல் காலத்துக்கும் இக்காலத்துக்கும் 100 என்ன 200% மாறி இருக்கிறது. ஸோ இது ஏன் மாறி இருக்குது? இதுக்கு நம்மளுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது, காலத்தின் மாற்றம். ஆனால் ஏன் இந்த மாதிரி குழந்தையின்மை இந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இது இப்போ வந்திருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்குறப்போ முதல்ல கல்யாணம் என்னென்னா குழந்தை பருவம், அதாவது 13 வயசு 14 வயசு குழந்தை பருவம் அடைந்த உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. சரி, படிப்போடு நிப்பாட்டாமல் அதோட வேலைக்கு அனுப்புகிறாங்க. வேலைக்கு அனுப்பி அந்த குடும்ப பாரத்தையும் சுமந்து கடைசியில் அந்த பொண்ணு ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக அவள் வெல் செட்டில்டு அப்படிங்கிற பேர் அது அவளுக்கும் ஒரு பெருமையாக இருக்குது, அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ அந்த பெருமை அடையும் போது நியர்லி ஷி கம்ப்ளீட்ஸ் 30 இயர்ஸ், 30 வயசு வந்துடுது. ஸோ இப்போ இந்த காலத்தில் 30 வயசில் கல்யாணம் பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கலாம். பட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஓவரி, அதாவது சினைப்பை முட்டை வயது ஆக ஆக அதோடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வீரியம் குறையுது. அப்போ என்னென்னா இந்த முட்டை வெளியே, அதாவது நல்ல முட்டைகள், அதாவது குழந்தைத்தன்மை ஏற்படுத்தி கொள்ளுகிற நல்ல முட்டைகள் சரியாக வெளிவர மாட்டேங்குது. அப்படி வெளிவர முடியாததுனால என்னென்னா ப்ராப்பராக பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, ப்ராப்பராக அவங்களால கன்சீவ் ஆக முடிய மாட்டேங்குது. அப்படியே கன்சீவ் ஆனாலும் 30 வயதுக்கு மேலே அவங்க கன்சீவ் ஆனாலும் அந்த எக்கோடைய மெச்சூரிட்டி ஓவர் மெச்சூர்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா அண்டர் மெச்சூர்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தை உண்டு ஆகிற மாதிரி ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் துடிப்பு இல்லாமல் போயிடும். அது பேர் தான் நம்ம மிஸ்டர் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தை அப்படியே கன்சீவ் ஆனாலும் அது இயற்கையிலேயே கர்ப்பப்பைக்குள்ளேயே அழிஞ்சிடுது. அப்படி சப்போஸ் அதையும் மீறி அவங்க கன்சீவ் ஆகி தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிறவி கோளாறுகள் நிறைய ஏற்படுகிறது. நாங்கள் இங்கிலீஷில் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் இட் கேன் பி எய்தர் பி இந்த பிரெயின், மூளையில் இருக்கலாம், இல்லை இருதயத்தில் இருக்கலாம், இல்லை பேபியோடைய உறுப்புகள், கை கால்கள், இல்லைன்னா அதோடைய கிட்னி அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் டெவலப்மெண்ட் இன்சைட் ஃபீட்டஸில் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது ஒரு முழுமையான பிரசவமாகவும் இருக்காது, அந்த முழுமையாக எங்களால் கொண்டு செல்லவும் முடியாது. பாதியிலேயே எங்கனாலேயோ இல்லை இயற்கைனாலேயோ குழந்தைய நடுவுலேயே வளர்ச்சியை நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் முக்கியமாக அறிஞ்சிக்கிற வேண்டியது என்னென்னா கல்யாண வயசில் ஒழுங்காக ப்ராப்பராக கல்யாணம் ஆகிடணும். இதை நம்ம சௌகரியத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு போய் 30 வயதுக்கு மேலே கன்சீவ் ஆகுறது முக்கியமான காரணமாக இருக்கலாம். இப்போது இரண்டாவது என்னென்னா அதே சமயம் கல்யாணம் இதே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன உடனே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவோம், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகிக்குவோம், நாங்கள் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிக்கிறோம், கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நாங்கள் கன்சீவ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லேயும் வென் யுவர் ஏஜ் பார்ஸ் தட் டைம் ஆல்சோ நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது குழந்தை எக்கு சரியாக வராது, குழந்தை சரியாக உருவாகாது, உருவாகிற குழந்தைய கொண்டு செலுத்த முடியாது. ஸோ இந்த
ரெண்டு விஷயம் வந்து தள்ளி போடுறது. ரெண்டாவது வந்து என்னன்னா, இயற்கையிலேயே வந்து என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், கல்யாணமாகி அந்த முதல் 3 மாதத்துல முதல் 3 மாதத்துல வந்து கன்சீவ் ஆகிறவங்க தகுதி வந்து 80% வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து ஒரு இன்னல்கள், மன கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த கல்யாணம் ஆன 3 மாசத்துல மற்ற பிரச்சனைகள் பெருசா தெரியாதப்போ வந்து அண்ட் இன்டர்கோர்ஸ் லைஃப் வந்து நிறைய சந்தோஷங்களோட இருக்கிறப்போ வந்து கன்சீவ் ஆகிற தகுதி வந்து ரொம்ப சுலபமா வந்து நடைபெறும். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வர்றப்போ அந்த அவங்களுடைய அந்த அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அந்த இரு பாலருக்கும் நடக்க வேண்டிய அந்த ஒரு 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 அட்ராக்ஷன், அந்த ஒரு செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக போதும் இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகிறப்போ அந்த லைஃப் வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் கொடுக்குறப்போ அப்போ வந்து அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்ல ரிலேஷன்ஸ்ல இருக்கிறதே வந்து என்னன்னா குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கிறாங்களே ஒழிய இந்த இயற்கையா வந்து ஒரு சந்தோஷத்துக்காகலையோ ஒரு சுகத்துக்காகலையோ வந்து இயற்கையில வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த டேஸ்ல வந்து இருக்கணும், இந்த டைம்ல நம்ம கன்சீவ் ஆகணும், எல்லாமே ப்ரோக்ராம்டா வந்து பிளான்டா வந்து அவங்க வந்து குடும்ப லைஃப்க்கு வந்து என்ட்ரி ஆகுறப்போ அவங்கள அறியாமையே வந்து அந்த பிரெயின் ஹார்மோன்ஸ் வந்து நீ எப்படி செஞ்சேன்னா என்னால வந்து உனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க பிரெயின் ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான்டா ப்ரோக்ராம்டா இந்த டேஸ்ல நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க அந்த டேஸ்ல நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருக்கணும், அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கன்சீவ் ஆகும். ஸோ தே வில் பி கால்குலேட்டிங் த டே. ஒவ்வொரு நாள்களையும் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு போயிடுச்சு, நாளைக்கு போயிடுச்சு, நாளை கழிச்சு போயிடுச்சு, இப்படி கால்குலேட் பண்றப்போ அந்த 30ஆம் தேதி அவங்க பீரியட்ஸ் டேட் வர டேட்டை வந்து அவங்க யோசிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து உலகத்துல இல்லாத டிப்ரெஷன் வரும், அன்னைக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, நான் சொல்றது வந்து இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மனசும் வந்து லேசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உடம்பும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது ரெண்டும் வந்து செய்யறப்பதான் வந்து அதுக்குரிய ஹார்மோன்ஸ்கள் ஒழுங்காக வந்து சுரக்கும். இந்த 2-3 வந்து ஒழுங்கா சுரந்தாதான் உங்களுக்கு வந்து ஈவந்தோ வந்து அதுல வந்து ஆணணுக்களும் பெண்ணணுக்களும் வந்து சேர்ந்தாலுமே வந்து அது ஒரு ஆரோக்கியமான குழந்தை உருவாகணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 பேரும் வந்து மனதளவிலையும் சரி உடலளவிலையும் சரி சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன் வாழும் கலையில். அடுத்து முக்கியமானது வந்து என்னென்னா, குழந்தைகள் வந்து என்னென்னா இப்போது ஒரு வேலையும் காலத்தில் வந்து எல்லா நம்ம பாட்டிமார்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நம்ம பெண் குழந்தைகள் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இயற்கை அந்த மாவாட்டுறது, ஆட்டுக்கல் உரைக்கிறது, எல்லா வேலைகளும் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க. மேனுவலாக பண்ணுறப்போ அந்தந்த தசைகளுக்கு வந்து எக்ஸசைஸ் கிடைக்கிறப்போ அவங்க வந்து அந்த ஃபிகரை வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் ஒரு +2 படிக்கிற பிள்ளையவோ இல்லை காலேஜில் படிக்கிற பிள்ளையவோ வந்து போய் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ போய் பார்க்குறப்போ 50%க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து அவங்களுடைய உடல் எடை தவிர, அதாவது என்னன்னா அவங்களுக்கு ரெக்வயர்டு வெயிட்டை காட்டிலுமே வந்து 50% வந்து கூட ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ ஒரு 50 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 80 கிலோ 90 கிலோ, அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே அவங்க கன்சிடர் பண்ணல. அந்த டைம்ல கல்யாணத்துக்கு அப்ப வந்து அந்த டைம்ல போய் ஜிம்மில் போனா ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணா, மாயமந்திரம் பண்ணா அவங்க வந்து வெயிட்டை குறைச்சிடலாம். ஸோ டைம்லி ஃபேக்டர் ஒரு 20,000 30,000 எங்கேயாவது வந்து செலவு பண்ணோம்னா அவங்கள வந்து ஸ்லிம் ஆக்கிடலாம். இது ஒரு ராங் கான்செப்ட். அகெயின் இந்த வந்து வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய உடம்பு இயல்பு அவங்களுடைய பிரெயின் ஹார்மோன்ஸுடைய கண்ட்ரோல் இருந்து செயல்பட்டு விடுபடுகின்றது. அப்படி இருக்கிறப்போ அந்த சினைப்பையில இருந்து வந்து திரும்ப நான் சொல்றேன், ஹார்மோன்ஸ் வந்து சரியா சுரக்காதப்போ அந்த சைக்கிள் வந்து ரெகுலரைஸ் ஆக மாட்டேங்குது. சைக்கிள் ரெகுலரைஸ் ஆகலைனால அவங்களுடைய முட்டை வெளியே வராததுனால 2 months 3 months 4 months 5 months சொல்லப்போனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும். அப்படி பீரியட்ஸ் வர்றது வந்து நம்மளால வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து நம்மளால வந்து ப்ரெக்னன்சி கொடுக்கறது பெரிய வந்து ஒரு பயங்கர கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து முட்டை வெளியேறதுக்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுத்தா ஒரு முட்டைக்கு பதிலாக 20-30 முட்டை வரும். ஆனால் கொஞ்சம் டோஸ் கம்மியாக கொடுத்துட்டா ஒரு முட்டையும் வராது. ஸோ அந்த முட்டைகள் வந்து என்னன்னா அப்படியே வந்து கல் மாதிரியாகி இறுகி போயிடுறது. ஸோ இதுக்கும் காரணம் இது நம்மளுடைய சாப்பாட்டுக்கலை. இப்போ வந்து என்னன்னா ஃபேன்சியாக வந்து ஈஸியாக கிடைக்கிது. நம்மளை அறியாமையே வந்து சினிமாவில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரில் இழுத்துட்டு போகிறப்போ இமீடியட்டாக கிடைக்கிற ஃபுட்டு, இந்த ஜங்க் ஃபுட்ஸு, நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குமோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட் ஃபுட்டு, இந்த ஆர்கானிக் ஃபுட் இல்லாமல் நம்மளுடைய இயற்கைக்கு மாறாக வந்து நிறைய உரம் போட்டு வளர்க்குற இந்த காய்கறிகள்னாலேயோ இல்லை பழங்கள்னாலேயோ, ஸோ இது எல்லாமே வந்து தாக்கத்தை கொண்டு வருது.
தாக்கத்தை கொண்டு வரப்போ அந்த ஓவரியில் வந்து சரியாக வந்து வேலை செய்ய முடியாமல் போயிடுது. அப்படி வேலை செய்ய முடியாதப்போ வந்து அவங்களை அறியாமையே வந்து வெயிட்டும் வந்து கூட போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வெயிட் கூடிச்சுன்னா சினைப்பை முட்டை, அதாவது ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகாது. அதே சமயம் எக்கு ரிலீஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் போகும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இது பேர் வந்து எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தற்காலத்தில் வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ஒரு ஸ்கூலில் போய் எடுத்து பார்த்தோம்னா எத்தனை சதவீதம் பேர் வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னா மோர் தென் அடித்து சொல்லலாம் 50% மேலே வந்து 50% ஆஃப் த ஸ்கூல் சில்ட்ரன் வந்து என்னென்னா இந்த பிரச்சனைனால. ஏன்னா இந்த சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, அந்த சிக்கன், அந்த கேஎஃப்சி சிக்கன், அந்த சிக்கன், இந்த சிக்கன், இதில் எல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் நிறைய இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிற அந்த சிக்கன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ அந்த ஹார்மோன்ஸும் நம்மளுடைய உடம்புல போய் வேலை செஞ்சு நம்மளுடைய இயற்கைக்கு மாறாக வந்து எல்லாமே செயல்படுறதுனால தைராய்டு ப்ராப்ளம் எடுத்து அதுவும் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து அயோடினைஸ்டு சால்ட் எடுக்காமல் சரியாக உடற்பயிற்சி கொடுக்காம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கிற இயற்கையாக சுரக்கிற இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிச்சிடுது. அப்படி அழிக்கிறப்போ they will be forced into in the irregular cycles and all sort of problems. So these are all primary இதெல்லாம் வந்து social factors that can be reduced. Otherwise இதை தவிர வந்து அப்போ primary factor வேற என்னன்னா எப்படி பெண்ணுக்கு எவ்வளோ தூரம் வந்து காரணங்களாக இருக்குதோ ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், என்னதான் ஒரு கப்பலில் வந்து நம்ம ப்ரெக்னென்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும் பட் இந்த உலகம் சமுதாயம் வந்து பெண்ணை தான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு உனக்கு வந்து ப்ரெக்னென்சி கிடைக்கல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களே ஒழிய ஆண்களுக்கு அந்த இயல்பு காரணங்கள் நிஜமாவே இருந்தாலும் அவங்கள ரொம்ப குற்றம் சாட மாட்டேங்கிறாங்க. ஆனால் தற்போதைய நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு எப்படி வந்து 50% வந்து ஃபீமேலுக்கு ரீசன் இருக்கோ அதே 50% வந்து மேலுக்கு ரீசன். ஏன் மெயிலுக்கு ஏன் இந்த ரீசன்? முன்ன காலத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது ஆணுடைய விந்துல வந்து ஆண் அணுக்கள் என்று ஸ்பெர்ம்னு சொல்லிட்டு விந்து அணுக்கள்னு சொல்லிட்டு ஒரு அணுக்கள் இருக்கும். அந்த அணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சி வந்து நடக்கும். ஏன் அப்போ அந்த விந்து அணுக்கள் வந்து சரியாக வந்து இப்போ இருக்கிற ஆண்களுக்கு வந்து சரியாக வந்து சுரக்காங்க? இதுவும் வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ இரு பாலகர்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அதிகமாக, கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது. தேவையில்லாத ப்ரெஷர்ஸ் எல்லாம் மண்டையில் போட்டு உருட்டிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மேனுவல் ஒர்க், ஃபிசிக்கல் ஒர்க் எதுவுமே இல்லாததுனால அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸில் வந்து என்னென்னா இந்த ஆக்சிடென்ட் டாக்ஸின்ஸ் வந்து, அதாவது இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உடம்புல வந்து சுரக்கும். அதாவது கெமிக்கல் ஏதாவது நம்மளோட பாதகம் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய சுரக்கும். அது வந்து போய் இந்த டாக்ஸின்ஸ் அழித்து வெளியேற்றி விடும். ஆனால் இந்த மாதிரி பாலகர்களுக்கு அதாவது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோடைய வேலைப்பாடுகள் வந்து குறைவாகுது. அப்படி குறைவாகிறப்போ இந்த டாக்ஸின்ஸ் வந்து இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கெடுத்து விடுது. அதனால வந்து என்னன்னா ஸ்பெர்முடைய நம்பர் வந்து கவுண்ட் அதாவது யூஸ்வலாக 40 to 50 மில்லியனாவது வந்து இருக்கணும். அந்த ஸ்பெர்முடைய நம்பரை வந்து பார்க்குறப்போ அந்த நம்பர் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குது. குறைகிறது தவிர வந்து என்னென்னா ஸ்பெர்முக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட், அது வந்து வெஜைனால டெபாசிட் ஆச்சுன்னா யூட்ரஸ் வழியாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி டியூப் வழியாக போகணும். ஸோ 1 hour வந்து அதுக்கு வந்து ஜேர்னி டைம் இன்சைட் த யூட்ரஸ், ஒரு ஸ்பெர்முக்கு வந்து உள்ளுக்குள்ளே யூட்ரஸ்குள்ளே விழுகிறப்போ. ஸோ அந்த ஜேர்னி டைமுக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்பெர்முக்கு வந்து மொட்டிலிட்டின்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இருக்குது. அதாவது சீக்கிரம் மூவ்மெண்ட் ஆகிற தன்மை. அந்த மூவ்மெண்ட் ஆகிற தன்மை வந்து இனிமே வந்து என்னென்னா இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாலும் டெட் ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குதே ஒழிய மொட்டிலிட்டி கவுண்ட் வந்து மொட்டிலிட்டி ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து காரணங்கள் வந்து என்னென்னா அதிகப்படியான அலைச்சல், அதாவது மோர் தென் 12 hours 14 hours அந்த மெயில் வந்து ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, அந்த டெஸ்டஸ் அந்த விரைப்பைக்கு வந்து உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்குறப்போ இந்த மாதிரி வந்து கவுண்ட்டு வந்து கம்மியாகும். அது சில வயசில் வந்து ஏதாவது அம்மா வந்திருக்கும், அதாவது பொண்ணு வீங்கன்னு சொல்லிட்டு மீசல்ஸ், மாம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அம்மா வியாதி வந்திருந்ததுன்னா அப்பயுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுடைய விரைப்பை வந்து தாக்கத்தை கொண்டு வரும். சில நேரம் வந்து வேரிகோசில் அப்படின்னு சொல்லிட்டு நரம்புகள் வந்து அந்த இடத்துல சுருண்டு போய் கிடக்கும். ஸோ இவங்களுமே வந்து என்னென்னா முன்ன காலத்தில் இருந்த அளவுக்கு வந்து என்னென்னா இன்டர்கோர்ஸ் லைஃப்பில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோ ஒரு சந்தோஷத்தையோ அது மித்த வேலைகள் ப்ரெஷர்கள் இருக்கிறப்போ இது ஒரு வேலைகளாக வந்து சுமந்து தான் வந்து செய்கிறாங்களே ஒழிய இதையும் வந்து சந்தோஷத்தோடு வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் அஃபெக்ட் ஆகிறப்போ இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் இந்த இதெல்லாம் வர்றப்போ வந்து மெயில் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு, ஸ்பெர்முடைய மொட்டிலிட்டி இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும்.
ஸோ ஈக்குவலி மெயில் as well as the female. இப்போ சோஷியல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், இப்போ மெயில் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். மெயில் ஃபேக்டர்ஸில் இதை தவிர வந்து என்னென்னா பெருசாக வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து என்னென்னா விரைப்பு தன்மை வந்து சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் ஒரு சில மாத்திரைகள் கொடுத்து. ஸோ இப்போது சோஷியல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், மெயில் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபீமேல் ஃபேக்டர்ஸில் வந்து பர்டிகுலராக என்னென்ன ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவாக வந்து பார்க்குறப்போ வந்து சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய், அதில் வந்து ஏதாவது ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடிஸ், அதாவது ஆணுடைய விந்தணுக்கு வந்து எதிரணுக்கள் வந்து டெவலப் ஆகி உள்ள ஆணணுக்களை என்ட்ரி ஆக விடாமல் வந்து தடுத்துடலாம். இல்லை வந்து என்னென்னா கர்ப்பப்பைக்குள்ளே வந்து என்னென்னா செப்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இல்லை பிரிவினைகள் இல்லைன்னா தடுப்பு சுவர்கள் ஏதாவது இருக்கலாம். இல்லை அப்படின்னா டியூபில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், டியூபல் பிளாக் இருக்கலாம், ரெண்டு பக்கமும் உள்ளே வந்து ஆணுடைய அணுக்கள் உள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். இல்லை வந்து என்னென்னா எக்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், லைக் பிசுவேஸ் ப்ராப்ளம், அதாவது எக்கில் வந்து சரியாக ப்ராப்பராக எக் ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம். இல்லை வந்து என்னென்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரியில் வந்து பிளட்டு வந்து சில நேரம் வளைஞ்சி போயிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபீமேல் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு பேஷண்ட் ஒரு கப்பல் வந்து நம்மளுக்கு வர்றப்ப வந்து என்னென்னா we have to evaluate both the male as well as the female. ரெண்டு பேரையுமே வந்து தனித்தனியாக கம்ப்ளீட்டாக வந்து அரசு ஆராய்ந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்களை வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் அதுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா they can easily succeed. பட் இது வந்து என்னென்னா ஒரு விதவுட் மச் இன்டர்வென்ஷன் வந்து ஒரு 30% வெறும் மாத்திரை மருந்து மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தா அது ஒரு 30% தான் வந்து சரியாகும். மிச்சம் இருக்கிற ஒரு 30% மக்களுக்கு வந்து என்னென்னா அந்த காரணங்களை வந்து சில சர்ஜிக்கல் லைக் லாப்ரோஸ்கோபிக் செப்டல் ரிசெக்ஷன், பிசிஓடி ட்ரில்லிங், ஓவேரியன் சிஸ்ட் ரிமூவல், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்குது, ஃபைப்ராய்டு, மயோமெக்டமி. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ரோசஸ். இப்போ வரைக்கும் என்னென்னா இந்த சோஷியல் ஃபேக்டர், சமுதாய பிரச்சனைகள், இரு பாலருக்கும் உள்ள சேர்ந்து உள்ள பிரச்சனைகள், ப்ளஸ் வந்து மெயின் ஃபேக்டர்ஸ் ஆணுடைய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். இப்போ ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் வந்து பேசுகிறப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸாக வந்து காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். லைக் சர்விக்ஸில் வந்து என்னென்னா அதாவது கர்ப்பப்பை வாயில் வந்து ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடிஸ் சிலருக்கு இருக்கும். அதாவது ஆணுடைய விந்தணுக்களுக்கு வந்து எதிரணுக்கள் வந்து அணுக்கள் வந்து நம்ம உடம்புல அதாவது ஃபீமேலில் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா அணுக்களை வந்து உள்ளே விடாமல் வந்து தடுத்துடும். இது தவிர வந்து என்னென்னா யூட்ரஸில் வந்து கட்டிகள் இருக்கலாம், சில நேரம் ஃபைப்ராய்டுன்னு சொல்லிட்டு சப்மியூகோசல் ஃபைப்ராய்டு, இல்லை பாலிப்புன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை வந்து என்னென்னா டபுள் யூட்ரஸாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே செப்ரேட் யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பிரிவினைகள் இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் டியூபுக்குள்ளே வந்து பிளாக் இருக்கலாம், ரெண்டு டியூப்லேயும் அடப்பு இருக்கலாம். ஸோ வந்து என்னென்னா யூட்ரஸ்குள்ளே வந்து போனாலுமே வந்து டியூப்ல வந்து ரீச் ஆக முடியாது இந்த ஸ்பெர்ம்ஸ்னால. அப்படி இல்லை அப்படின்னா ஓவரியில் வந்து சரியாக வந்து ஹார்மோன்ஸ் வந்து சுரக்காமல் இருக்கிறதுனால வந்து எக் வந்து சரியாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை வந்து என்னென்னா எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரத்தம் வந்து உள்ளே வந்து உறைஞ்சி போயிருக்கும், இல்லை நீர்க்கட்டிகள், அந்த மாதிரி ஏதாவது ஓவேரியன்ல ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஒரு கப்பல் வந்து நம்ம கிட்ட வர்றப்போ வந்து என்னென்னா இப்போ குழந்தைமைக்காண்டி வர்றப்போ நம்ம வந்து அஸ் அ பேஷண்ட் தனியாக வந்து ரெண்டு பேரையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இரு பாலரையும் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இதனால இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ எவாலுவேஷன் பண்ணுறப்போ வந்து என்னென்னா நான் சொல்கிற மாதிரி பிளட் டெஸ்ட்டில் இருந்து அவங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட்டில் இருந்து அவங்களுடைய டியூப் அடைப்பு இருக்கா இல்லையா பார்க்குறதுல இருந்து ஆணுடைய விந்தணுக்களில் டெஸ்ட் எடுத்து எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு ஓகே இந்த காரணம்னால உனக்கு கன்சீவ் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸிவ் ரேட் வில் பி குட். பட் வெறும் மெடிசன்ஸ் மட்டும் ஈஸியாக வந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பேஷண்ட்டை வந்து அதாவது ஒரு கண்டினியூஸ் ஃபேமிலி லைஃப்பில் 1 வருஷம் 2 வருஷம் இருந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வெறும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து அவங்க வந்து கன்சீவ் ஆகணும்னா அது வெறும் 30% மட்டும்தான். மிச்சம் உள்ளவங்களுக்கு ஒரு 40% பேருக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதோடைய என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பக்குவமாக லைக் இப்போ வந்து ஒரு சப்மியூகஸ் ஃபைப்ராய்டு இல்லை வந்து ஒரு தடுப்புச்சுவர் கர்ப்பப்பை உள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து போய் ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் மூலியமாகவும் அதாவது உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே போய் எண்டோஸ்கோப் வந்து பண்ணி அது என்ன காரணமோ அதை வந்து எடுத்து விடலாம். டியூப்ல பிளாக் இருக்குதுன்னா அதுக்குள்ளே போய் டியூப்பை போய் எடுத்து அந்த பிளாக்கை எடுத்து விடலாம். பிசிஓஎஸ் இருந்தால் அதை ஓவேரியன் ட்ரில்லிங் பண்ணலாம். சாக்லேட் சிஸ்ட் இருந்தால் அதை எடுத்து விடலாம்.
ஸோ பை சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் as well as அவருக்கு வந்து ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது இல்லை வேரிகோசீல் சர்ஜரி, அதாவது வெயின்ஸ் எல்லாம் சுருண்டு போய் கிடக்கும், நரம்பெல்லாம் சுருண்டு போய் கிடக்கும் விரைப்பை பக்கத்தில், அந்த இதை வந்து கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இன்டர்வென்ஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 40%. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% ட்ரீட்மெண்ட் வந்து இதுலேயே வந்து மினிமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் as well as மைல்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட சரி பண்ணிடலாம். வேறஸ் இன்னும் ஒரு 30% பேர் வந்து என்னென்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹையர் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஐயுஐ, ஐவிஎஃப், ஃபிக்ஸி, டீசா, பீசா அப்படின்ட்டு நிறைய இப்போ வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்சி சான்சஸ் வந்து வில் பி லிட்டில் மோர். ஸோ எல்லாருக்கும் அப்போ ப்ரெக்னென்சி இல்லை அப்படின்னா ஐவிஎஃப் தான் வந்து முடிவு கிடையாது. என்ன காரணங்கள்னால யாருக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்குள்ள பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சிம்பிள் ஃபேக்டர்ஸ் லைக் வந்து கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எப்படின்னா 60 மில்லியன் இருக்கிற இடத்துல ஒரு 30 மில்லியன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஐயுஐ அது வந்து ரொம்ப அதிக செலவும் கிடையாது, அதிக மன உளைச்சலும் கிடையாது, அதிக ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஐயுஐங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், அதாவது கர்ப்பப்பைக்குள்ள நல்ல நல்ல வீரியமிக்க ஸ்பெர்ம்ஸ், அதாவது அணுக்கள், இந்த அணுக்களை மட்டும் உள்ள வந்து லேசாக மைல்டாக இன்ஜெக்ஷன் மூலியமாக செலுத்துறது தான் வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் ஐயுஐ அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர இதுதான் வந்து இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் ஃபார் தி மைல்டு ட்ரீட்மெண்ட். வேறஸ் அதர் ஹையர் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஐவிஎஃப், இக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து நாங்கள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டை வெளியேற இடத்துல வந்து 10-20 முட்டைகளை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்குறோம். அந்த உருவாக்கின எக்கை எல்லாத்தையும் வந்து மயக்கம் கொடுத்து அந்த லேடிக்கிட்ட இருந்து நம்ம எக்கை வந்து ஆஸ்பிரேட் பண்ணுறோம், உறிஞ்சி எடுக்கிறோம். அந்த உறிஞ்சி எடுத்து அப்போது வந்து ஸ்பெர்ம்ஸ் அந்த ஆணுடைய இதையும் பெண்ணுடைய எக்கையும் வந்து ஒன்று சேர்க்குறோம். எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல், இயற்கை கிடையாது. ஸோ இக்ஸி ப்ரொசீஜருங்கிறது வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ளே எக்குள்ளே போய் விட்டுட்டு அதில் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் கொண்டு வரது தான் வந்து இக்ஸி. ஸோ இந்த எக்ஸை ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே ஒரு 2 நாள் 3 நாள் இன்குபேட்டரில் வச்சுருந்து குழந்தையோடைய வளர்ச்சி தன்மையை பார்த்து அதில் இருக்கிற அந்த கிரேட் ஆஃப் எம்ப்ரியோஸ், அதாவது கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி எம்ப்ரியோஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த குட் எம்ப்ரியோஸை வந்து ஒரு 48 மணி நேரம் கழித்தோ இல்லை அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 5ஆவது நாள் குழந்தைய வந்து அப்படியே 5 நாளுக்கு நம்ம இன்குபேட்டரில் வச்சிருந்து பிளாஸ்டோசிஸ்ட் டிரான்ஸ்ஃபராக வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து செலுத்துறப்போ வந்து அவங்களுடைய ப்ரெக்னன்சி சதவீதம் வந்து இயற்கைக்கு மாற வந்து ரொம்ப நல்ல அழகான சதவீதங்கள் இப்போ வந்து கொடுத்துட்ருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம ஐவிஎஃப் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜில் வந்து 30-40% தான் வந்து ப்ரெக்னன்சி ரேட் இருந்தது. இப்போ வந்து இருக்கிற மெத்தடில் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நல்ல எம்ப்ரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த சைக்கிளில் வந்து போடுறதுனால ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், டீசா, அதாவது ஒரு அணுக்களும் ஆணுடைய இதில் வந்து இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற சொல்லி நம்ம வந்து முற்றுப்புள்ளி வச்சிடாம அவங்களுடைய விரைப்பையிலிருந்து ஊசி மூலியமாக இந்த அணுக்களை வந்து எடுத்து, அதாவது டெஸ்டிகுலர் ஆஸ்பிரேஷன் பண்ணி ஸ்பெர்மை வந்து ஆஸ்பிரேட் பண்ணி அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் பண்ணி இவங்களுடைய யூட்ரஸ்குள்ளே வந்து நம்ம செலுத்துறோம். ஸோ தெர் இஸ் நோ எண்ட் பாயிண்ட், இது உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜி ஹேஸ் கோன் அப் லைக் தட் நோ கப்புள் ஹேஸ் குழந்தை இன்மைங்கிற பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் வந்து என்னென்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் செலவு, மன உளைச்சல் இதெல்லாம் நேரிடும். நம்மளுடைய பேசிக் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஈஸியாக வந்து கிடைக்க வேண்டியது கஷ்டப்பட்டு கிடைக்காம பார்த்துக்கலாம்.